இங்கதான் காப்பி அடிச்சது. சரியா? ஏமாற்றுபவர்களில் நான் சூது, ஒளிர்பவர்களில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். விருஷ்ணி குலத்தவர்களில் நான் வாசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிவர்களில் நான் வியாசர், பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷனா, அடக்கி ஆளும் முறைகளில் நான் தண்டனை, வெற்றி நாடுபவர்களில் நான் நீதி, ரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளின் ஞானம். மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர்கவாளிகளையும் உற்பத்தி செய்யும் விதையும் நானே, அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றும் கிடையாதுன்றார். அப்போ இங்க பகவான் பாத்தீங்கன்னா, மகரிஷிகளில் நான் பிருகு, முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது, சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம், யாகங்களில் நான் திருநாம ஜபம்ன்றார். அப்ப நம்ம யாகம் பண்ணி இறைவனை திருப்தி பண்றோம். அதுல சிறந்த யாகம் என்னன்னா நாம பண்ணக்கூடிய நாம ஜபம். ஏன்னா பகவானே சொல்றார், நான் யாகங்கள நாம ஜபம் தான் உயர்ந்தது இல்லையா? அது நாளைக்கு கூட நம்ம பார்ப்போம். நாளைக்குல அடுத்த வர அத்தியாயங்களை நாம பார்ப்போம். அப்படி இங்க